குறள் எண் 784 குறள். நகுதல் பொருட்டன்று நட்டல், மிகுதிக்கண் மேற் சென்று இடித்தல் பொருட்டு அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். இந்த குறள்ல நட்பு என்பது எதற்காக, நட்பு என்பது எதற்காக அல்ல அப்படின்ற இரு வினாக்களுக்கும் வள்ளுவர் மறைமுகமாக விடை தருகிறார். முதல்ல நட்பு என்பது எதற்காக அல்ல அப்படின்றத பார்ப்போம். நகுதல் பொருட்டன்று நட்டல். நகுதல் அப்படின்னா சிரித்து மகிழ்தல். பொருட்டன்று அப்படின்னா என்பதற்கு அல்ல. நட்டல் அப்படின்னா நட்பு. இப்போ நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்கு மட்டும் அல்ல அப்படின்னு சொல்றாரு. நகுதல் அப்படின்ற இந்த தொழிற்பெயர் நண்பன் துன்ப காலத்தில் அவனை எள்ளி நகையாடுதல், செல்வ காலத்தில் அவனோடு கூடி மகிழ்தலை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாம நண்பன் கிட்ட செல்வம் அதிகமா இருக்கு, மற்ற தகுதிகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் எது செஞ்சாலும் அவனை சிரித்து சிரித்து அவனை கெடுக்கிறது, அதையுமே இது குறிக்கும். அப்போ நட்பு என்பது இதற்கானது அல்ல, சிரித்து அவனை கெடுப்பதற்காக மட்டுமல்ல. இப்போ இரண்டாவது வினாக்கு நகர்வோம். இப்போ எதற்காக நட்பு? நட்பு என்பது எதற்காக? மிகுதிக்கண். மிகுதிக்கண் என்றால் நண்பன் வரம்பு மீறி செல்லும் பொழுது, தவறான தீய பாதையில் செல்லும் பொழுது. மேற் சென்று அப்படின்னா முற்பட்டு, அப்பொழுதே, துன்பம் வரும் முன்னே அப்படின்ற பொருளை தரக்கூடிய ஒரு சொல் மேற் சென்று என்பது. இடித்தல் அப்படின்னா இது ஒரு ஆழம் மிக்க ஒரு தொழிற்பெயர், அதாவது ஒரு வினை. இடித்தல் அப்படின்னா நம்ம நண்பனுக்கு அறிவுரை கூறுறோம், அவன் கேட்க மாட்டான். அப்புறம் நம்ம கடுஞ்சொற்களை யூஸ் பண்ணி அவனை திட்டுறோம், அப்பயும் அவன் கேட்க மாட்டான், தவறான பாதையில் தான் போறான். இப்போ இறுதியா நம்ம என்ன பண்ணலாம்னா அவனை அடித்து கூட திருத்தலாம் அப்படின்றத வள்ளுவர் மறைமுகமா இந்த குறள்ல சொல்றாரு. அதனாலதான் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு வினையை இங்க பயன்படுத்தியிருக்காரு வள்ளுவர். அப்போ நட்பு என்பது இதற்காகத்தான். எதற்காக? நண்பன் தவறான பாதையில் செல்லும் பொழுது அவனுக்கு துன்பம் நேரும் முன்னே அவனை அடித்து கூட திருத்தலாம் அப்படின்றது இங்க சொல்லப்படுது.